அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: உஹுது போர் நடக்கவிருந்தபோது என் தந்தை அன்று இரவு என்னை அழைத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் நாளைய போரில் முதலில் நான் தான் கொல்லப்படுவேன் என கருதுகிறேன். எனக்கு பின் நான் விட்டுச் செல்பவர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத் தவிர உள்ள மற்றவர்களில் உன்னை தவிர வேறு யாரையும் நான் மதிப்பிற்கு உரியவராக கருதவில்லை. என் மீது கடன் உள்ளது. அதை நீ அடைப்பதுடன் உன் சகோதரிகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள் என்றார்கள். மறுநாள் போரில் அவர்தான் முதலில் கொல்லப்பட்டார். அவருடன் இன்னொருவரும் அடக்கம் செய்யப்பட்டார். இன்னொருவருடன் என் தந்தை அடக்கத்தலத்தில் இருப்பதை எனது மனம் விரும்பவில்லை. எனவே அடக்கப்பட்ட 6 மாதங்களுக்கு பின்பு அவரது உடலை நான் அடக்கத்தலத்தில் இருந்து வெளியில் எடுத்தேன். அப்போது அன்றுதான் சற்று முன்னர் அடக்கம் செய்யப்பட்டவர் போல அவரது காதை தவிர உடம்பு அப்படியே இருந்தது. புகாரி 1351.